இப்போ வந்து ஜாதகம் பார்க்குறதுல நான் வந்து சாரங்கள் அடிப்படையில் தான் பலன்கள் பார்க்குறேன். அந்த சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் பார்க்கும்போது பிரபஞ்சம் என்ன எனக்கு சொல்லிக் கொடுக்குது, சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுது, இன்ஸ்டிடியூஷன் பவர் என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது லக்கணம் வந்து துலா லக்கணம், 12ஆம் இடத்துல கேது. அவர் சூரிய சாரம் வாங்கி சூரியன் 8ல் நின்னார். சொன்னேன், காலில் வந்து வெடிப்பு ஏற்பட்டு அதுக்கு சைபால் மருந்து பூசுறீங்களான்னு கேட்டேன். சைபால் மருந்து தான் பூசுகிறேன் அப்படின்னாரு. இதை நான் தெளிவாக சொல்கிறேன். 12ஆம் இடத்துல கேது, சாரம் கொடுத்தவர் 8ல், அவருடைய ஆதிபத்தியம் பாதகம். சரத்துக்கு 11 பாதகமா, 8ல் போய் நின்றுக்கிட்டாரா, 8லேருந்து அந்த கரண்ட் எங்கே அனுப்புகிறாரு, 12ஆம் இடத்துக்கு அனுப்புகிறாரா. அப்போ கால் பாதத்தில் எரிச்சல் வரும்னு சொல்லலாம், சைலன்ஸில் காலை விட்டுக்கோன்னு சொல்லலாம், காலில் வந்து ஒரு இடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு மேலே அந்த இன்ஸ்டிடியூஷன் பவர், அமானுஷ சக்தி எனக்கு சொல்லுது, நீ சைபால் போடுறியா கால் வெடிப்புக்குன்னு கேளுடாங்குது. கேட்டேன், ஜெயித்தேன். அந்த பார்ட்டி சீட்டில் உட்காரவங்க, ஜாதகம் பார்க்க வரவங்க, நான் சொல்ல சொல்ல நுனி சீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம இது சொன்னதில் எப்படி இந்த பிரபஞ்சமும் இதுவும் எனக்கு எப்படி எடுத்து கொடுக்குதுன்னு பாருங்கள். அதே கன்னி லக்கணம், 12ஆம் இடத்துல வந்து கேது, இது சுக்கிரன். 12ஆம் இடத்துல சுக்கிரன், கேது சாரம் வாங்கி கேது 8ல். இது ஒரு டாக்டர்னுடைய ஜாதகம், லேடி டாக்டர்னுடைய ஜாதகம். நீங்கள் வந்து பட்டு புடவை கட்டுற அன்றைக்கி கொலுசு போட மாட்டீங்கன்னு கேட்டேன். ஆமாங்க போடுறதில்லன்னு சிரித்தாங்க. எப்படி இவ்வளோ பர்டிகுலராக சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. இதுதான் அமானுஷ்ய சக்தி, இதுதான் பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. இது எல்லாத்துக்கும் கொடுக்குதானே நீங்களே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இது கொடுத்தது ஏன், 12ஆம் இடத்துல யார், சுக்கிரனா, சுக்கிரன் தானே புடவைக்கு அதிபதி. கேது சாரமா, கேது 8ல் நிற்குதா. பட்டு புடவை காட்டினோம்னா அந்த இடத்துல காலில் வந்து கொலுசு கிழிச்சு 2 பட்டு புடவை ரிப்பேர் ஆகி போச்சு. அது தைக்கிறதுக்கு ஊசி நூலில் தைக்க முடியாது, அதுக்கு ஒரு இது இருக்குது, சேலத்தில் இருக்குது. அந்த நூலையே எடுத்து சின்னோண்டு ஊசியில் அதை தைச்ச மாதிரியே தெரியாத மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டிச்சிங் இருக்குது. அதில் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் தேவையில்லாமல் காஸ்ட்லி புடவை கட்டும்போது கொலுசு போடணுன்ட்டு நான் போடுறதில்ல அப்படின்னாங்க. இப்போ பிரபஞ்சமும் அமானுஷ சக்தியும் இன்ஸ்டிடியூஷன் பவர் எனக்கு வேலை பார்த்துருக்குதா. அதுக்கு அடுத்தது துலா லக்கணம், 8ல் வந்து சுக்கிரன், கிருத்திகை 2ஆம் பாதத்தில் நிற்கிறாரு. சாரம் கொடுத்தவர் 6ல் சூரியன், ரேவதி 4ல் நிற்கிறார். ஏன் இந்த ரேவதி 4ல் நிற்கிறாருன்னா, சூரியனும் சுக்கிரனும் தூரமாக இருக்கிறாங்க நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். இப்போ 8ஆம் இடம் வந்து இன்சூரன்ஸு, 6ஆம் இடத்துல போய் சூரியன் நிற்கிறாரா. இப்போ இன்சூரன்ஸில் லோன் வாங்கலீங்களான்னு கேட்டேன். அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டார். அடித்தா ஜோதிடம் இப்படித்தான் அடிக்கணும், நான் அப்படி தான் அடிப்பேன், ஜெயிச்சுக்கிட்டு வரேன், வாங்கியிருக்கிறேன். எவ்வளோ கணம் வாங்கணும்னு சொல்லமில்ல. இப்போ சூரியன் வேலை பார்த்துருக்கிறாரா, சுக்கிரன் பார்த்துருக்கிறாரான்னு பார்க்கணும். ஒன்று 2 லட்ச ரூபா லோன் வாங்கணும், அல்லது 60,000 லோன் வாங்கணும். என்ன வாங்கினீங்கன்னா 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன்னாரு. அப்போ 8ஆம் இடம் வேலை செஞ்சுருக்குது. கரெக்டுங்களா. இது ரிஷப லக்கணம், சாரி மேச லக்கணம், 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன். அவர் வந்து சந்திரசாரம் வாங்கி சந்திரன் 4ல் இருந்தார். இந்த குழந்தை வந்து பேரழகி அப்படின்னு, அழகி அது என்ன பேரழகி அப்படின்னாரு. எப்படி இன்ஸ்டிடியூஷன் பவர் எனக்கு கொடுத்துருக்குதுங்கிறத நீங்கள் தயவுசெய்து எல்லோரும் புரிஞ்சுக்கங்க. பேரழகின்னு ஏன் சொன்ன, ஏன் அழகின்னு சொல்லக்கூடாதா. இப்போ இல்லை, ஹலோ, இல்லை நம்ம செல்லுலேயும் எதுவும் ஒன்றும் அப்படிலாம் இல்லை, நான் சைலண்டில் போட்டேன். சரி ரைட்டு இருக்கட்டும், பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு நேரம் வரதான் செய்யும். இப்போ ஏன் அதை சொன்னோம்னா, 2ஆம் இடம் தான் மேச லக்கணத்துக்கு சுக்கிரனா, முகம் அழகாக இருக்குமா. சாரம் கொடுத்தவன் எங்கே நிற்கிறான், சந்திரனா, அவர் ஆட்சியில் பெற்றிருக்கிறாரா, அவர் குளிர்ச்சியா. அப்போ முகம் அழகாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா. இப்போ கண் எப்படி இருக்கும், 2ஆம் இடம் தானே கண். முட்டைக்கண்ணின்னு உங்கள் பிள்ளைய கூப்பிட்றாங்களான்னு கேட்டால் முட்டைக்கண்ணின்னு தான் ஊரே கூப்பிடுது, நீங்களும் ஏன் சொல்கிறீங்கிறாங்க. சரிங்களா. 2ஆம் இடத்துல மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், சந்திரசாரம், சந்திரன் 4ல். பேரழகின்னு சொன்ன பேரழகி எப்படி அழகி, கண்ணழகி, உதட்டழகி, கன்னத்துக்கு அழகி, முகம் ஃபுல்லாகவே சந்திரன் மாதிரி பிரகாசிக்குது. வரவங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கிள்ளி பிள்ளைக்கு காயமாகிடுதான்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம அதை சொல்லியிருக்கிறோம். சரிங்களா. இப்போ இதெல்லாம் எப்படி சொல்கிறோன்னா, அழகின்னு சொல்லியிருந்தா ஜோதிடம், பேரழகின்னு சொல்லியிருந்தா இன்ஸ்டிடியூஷன் பவர் எனக்குள்ளார இறங்கியிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்கணும். சரியா. அதுக்கு அடுத்தது
மீன லக்கணம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் இப்போ வந்து புத்தி நடத்துகிறார். ராகு திசை நடத்துகிறார். ராகு வந்து குருசாரம் கடகத்தில் நிற்கிது. 10க்குரியவன் ராகு சாரம் வாங்கினாலும் இந்த பொண்ணு வேலைக்கு போகணுன்னா வேலைக்கு போயிட்டுருக்குது. 8க்குரியவன் சுக்கிரன் அவர் 4 நின்று நடத்துகிறார். எங்கே நிற்கிறார்? 4ஆம் இடம். ஒழுக்கமா கற்பா அந்த இடத்துல போய் இன்றைக்கி நடத்துகிறார். சாரம் கொடுத்தவர் எங்கே நிற்கிறார்? 5ஆம் இடத்துல நிற்கிறார். அப்போ இந்த பொண்ணுக்கு யாராவது மருந்து வச்சுருக்கீங்களான்னு சொல்லி மருந்து போய் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்டேன். மருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ 3 பேர் இன்றைக்கி வந்து எனக்கு அது ரிசல்ட்டு போட்டிருக்காங்க. மருந்து எடுத்ததெல்லாம் எப்படி சார் சொல்கிறீங்கன்னு சொல்லி. இப்போ ராகுக்கே தானே மறைப்பொருள், உள்ளுக்குள்ளார இருக்கிற விஷமே ராகு தானே. அப்போ வந்து அதுக்கு மருந்து இருந்து எடுத்திருக்காங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு 8ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல போய் நின்று சாரம் கொடுத்தவர் 5ல் நிற்கும் போது புத்தியை வந்து அந்த கெடுக்குது. அப்போ ஒழுக்க கேடு இந்த பொண்ணுக்கு வரப்போகுது. 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 4ஆம் இடம். இந்த பொண்ணனுடைய ஒழுக்க கேட்டுனால ஒரு காதல் ஏற்பட்டு அந்த பிள்ளை ஓடி போச்சுன்னா குடும்பத்துக்கு அவமானங்கள் கெட்ட பேர்கள் ஏற்படும்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட எழுதி சத்தியம் வாங்கினீங்களான்னு கேட்டேன். எழுதி 2 பக்கம் பேப்பர் வாங்கி அதில் கையெழுத்து வாங்கி வச்சுருந்தாங்க. உங்கள் கையெழுத்து பப்பெல்லாம் எங்கேயும் வேகாது, காதலை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியாது, எனக்கு காதலை பற்றி தெரியும். சத்தியம் சிவம் சுந்தரன் ஒரு படம் ஹிந்தியில் சசி கபூரும் ஜீனத்தம்மனும் நடித்த படம். அந்த படத்தில் தான் காதலுடைய வலிமை என்னன்னு தெரியும். அதனால் வந்து என்னைக்குனாலும் அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அது பிரச்சனைகளை கொடுக்கும்போது 8ஆம் இடமா 4ஆம் இடத்துல நிற்கிதா, வீட்டில் கொண்டு வந்துருச்சு அந்த பலனை. சாரம் கொடுத்தவர் 5ல் ராகு நிற்கிறாரா, அப்போ புத்திஸ்தானம் கெட்டு போய் அந்த பிள்ளை ஒழுக்கம் கிடக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குதா. இப்போ வந்து இந்த பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சுன்னா, காதல் பண்ணி ஓடிடுச்சுன்னா குடும்பத்துக்கு அவமானம் ஏற்பட்டு தாய் தந்தைகள் ஒன்று தைரியம் உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை பிடிச்சி உள்ளாட போட்டு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. தைரியம் குறைவாக இருந்ததுன்னா மருந்து குடிச்சிட்டு தன்னை மாசிக்கு வரத்துக்கு முடிவு பண்ணுவாங்க. அப்படிங்கிறது அவங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த இதில் வந்து நாங்கள் தற்கொலை பண்ணிக்கோவோன்னு சொல்லி மிரட்டி தான், நீ மாதிரி ஒரு பையனை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நாங்கள் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லி எழுதி தான் நாங்கள் வாங்கி வச்சுருக்கிறோம். நாங்கள் அதையும் மீறோம். கிரகம் அதனுடைய வேலைகளை செய்யும்போது அதுக்காக நீங்கள் ஏன் உங்கள் உயிரை வந்து மாச்சிக்கிறீங்க, ஊர் உலகத்தில் நடக்கிறது தான் இங்கேயும் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தைரியத்தை சொல்லி அனுப்பியிருக்கோம். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். இன்னும் யாராவது நிறைய பேசுகிறவங்களா இருந்தால் முடிச்சிட்டுமா? கண்டினியூ பண்ணட்டுமா? ரைட். இப்போ ஜோதிடம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். என்னம்மா இங்கே சொல்லுங்கள். சரி விடுங்க விடுங்க, வேறு சப்ஜெக்ட் பேசிக்கலாம். இப்போ சாரங்கள் இல்லை போந்ததுனால தான் இந்த பலன்களை என்னால் தெளிவாக எடுக்க முடிஞ்சது. கரெக்டுங்களா இல்லையா? சாரங்கள் இல்லைன்னா எப்படி அந்த பலன்கள் எடுக்க முடியும்? அதனால் அந்த ரூட்டை நான் வந்து பின்பற்றி போயிட்டுருக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. விருப்பம் உள்ளவங்க இதுலேயும் நுழைஞ்சி பாருங்கள், நல்லா வந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ வந்து லக்கணம் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகு எந்த பக்கமாக பிரயாணம் பண்ணுவார்? ஹேண்டி கிளாக்கில் பிரயாணம் பண்ணுவார். அப்போ அவர் வந்து சொன்ன பேச்சு கேட்க மாட்டார், யாரையும் நம்ப மாட்டார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படி சொல்லுங்கள். இப்போ மிதுன லக்கணமாக இருந்து லக்கணம் ராகு சாரம் வாங்கியிருந்தால் ஃபஸ்ட்டு அவர் நீசத்துக்கு போவார், அப்புறம் மேலே உச்சத்துக்கு வருவார். வாழ்க்கையில் வந்து ஒரு கீழே உளுந்து எழுந்திரிச்சு கஷ்டப்பட்டு நிறையா சிரமங்கள்லாம் பட்டு அதுக்கு பின்னாடி மேன்மைக்கு வரக்கூடிய ஜாதகம்னு சொல்லி சொல்லுங்கள். ரெண்டாவது, அதே கும்ப லக்கணமாக இருந்து லக்கணம் ராகுசாரம் வாங்கியிருந்தார்னா அவர் உச்சத்தை நோக்கி போகிறார். அப்போ ஆரம்ப காலத்தில் வந்து இவர் நல்லா மேன்மேன் இடத்துக்கு போயிட்டு இறுதி காலத்தில் வந்து அவர் கஷ்டப்பட போகிறாரு அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லலாம். அப்போ லக்கணன் என்ற நட்சத்திராதிபதி ராகுவாக இருந்ததுன்னா அவங்க வந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் 7ஆம் இடமும் 11ஆம் இடமும் 3 இடத்துல அவருடைய நட்சத்திரம் சுவாதி திருவாதிரை சதயம் 3 இருக்குது. அப்போ காமத்திரிகோணம் போகக்காரகன் அவர். இப்போ காம உணர்வுகள் அவருக்கு அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எதிர்மறை குணங்கள் இருக்கும், யார் பேச்சும் கேட்க மாட்டார். ரெண்டாவது, மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் சம்மந்தப்பட்ட நபர்களோட அவருக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கைகள் அவருக்கு குறைவாக இருக்கும். 3, லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் ராகு விஷத்தன்மை பொருந்ததுனால அவர் உடம்பு விஷத்தன்மயமாக தான் அவருக்கு இருக்குன்னா உடலில் அடிக்கடி நோய் நொடிகள் இருக்கும், வெளியில் தெரியாது, உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பார். அதே மாதிரி அந்த லக்கணம் வந்து ராகுனுடைய பவரில் நிற்கும்போது இந்த ராகுனுடைய குணாதிசயம் என்னன்னா நைட்டில் வந்து இறை தேட போகும், பகலில் வந்து தூங்கும். ஆக இந்த ஜாதகருக்கு பகல் தூக்கம் உள்ளவர் 1 மணி நேரமாவது பகல் தூக்கம் தூங்குறீங்களான்னா நான் கேட்ட ஒரு 10,000 பேரும் பகல் தூக்கம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொன்னாங்க? ராகு வந்து இரவில் தானே உணவு தேட போகுது, பகலில் போகாதில்லை, தூங்கும் இல்லை. அதை நம்ம எடுத்து சொல்லணும். அதே மாதிரி இந்த ராகு கேது அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகங்கள் வந்து மாயாஜால கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதனால தான் திருவாதிரையில் பிறந்தா தில்லுமுள்ளு வேலை பண்ணுவான்னு சொல்லுவாங்க. திருவாதிரைக்காரன் தில்லுமுள்ளு வேலை பண்ணுவான், தில்லுமுள்ளுக்காரம்பாங்க. அப்படின்னா என்ன? தில்லுமுள்ளுன்னா என்ன? உண்மையாக வந்து பேச மாட்டார். அவர் என்ன சொல்கிறாருனே தெரியாது. அவர்கிட்ட ரகசியங்கள் நிறையா இருக்கும். கும்பத்தில் பாருங்கள், ராகு சதயம் இருக்குதா, ரகசியங்கள் இருக்குது. அவர்கிட்ட வெளிப்படவே முடியாது. ஓம் பாக்கெட்டில் எத்தனை ரூபா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுவார். இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் யார் எது வச்சாலும் போய் டக்குன்னு அவரே வச்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவார். அவர் வச்சவர்னா எங்கள் குடும்பத்தில் 7 பேர் தேடி பார்ப்பேன், எடுக்க முடியாது. காரணம் என்ன? எத்தனையோ டைமு 7 பேர் தேடி பார்ப்பேன், எடுக்க முடியாது. அவர் வந்து தான் எடுக்க முடியும். ஆனால் நாங்கள் வைக்கிறது 7 பேர் வைக்கிறது எங்கள் அண்ணன் டக்குன்னு போனோன்னு எடுத்துடுவார். அதெல்லாம் வந்து இயற்கையிலே கிடைச்சக்கூடிய ஒரு கிஃப்ட்டு. சரியா? இப்போ லக்கணம் வந்து கேது சாரம் வாங்கியிருந்தால் என்ன பண்ணுவார்? கேது வந்து லக்கணத்தில் 1ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு இருக்குது, 5ஆம் இடத்துல இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்குது. அப்போ கேதுனா ஒரு ஆன்மீக தொடர்பு அந்த குடும்பத்துக்கு இருக்குதுன்னு அர்த்தம். லக்கணம் கேது சாரம் வாங்கினா குடும்பத்தில் யாராவது காவி வேஷ்டி கட்டினாங்களா, உத்தராட்ச மாலை போடுறாங்களா, குலதெய்வம் கோயிலுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இருக்குது. அதாவது சபரிமலைக்கு போகிறது 1, அறுபடை வீடுக்கு போகிறது 2, மேல்மருவத்தூருக்கு போகிறது 1, இது மாதிரி வந்து அம்மன் சமயபுரத்து அம்மன் கோயிலுக்கு போகிறது 1. இது மாதிரி வகையில் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குன்னு நம்ம சொல்லணும். இப்போ கேதுனா விரக்தி மனப்பான்மையுடன் இருப்பார், எதுலையுமே ஈடுபாடு அற்றவராக இருப்பார். அவருக்கு வந்து மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை 3 ஆசையை பற்றி அவர் வந்து எடுத்துக்க மாட்டார். அவர் வந்து ஒரு தாடி கடி வச்சுக்கிட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு அப்படி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். பிற கிரகங்களுடைய பார்வைகளும் சேர்க்கைகளும் இருந்தாலும் கூட ஒரிஜினல் கேது தான். அப்போ கேதுனுடைய குணாதிசயம் இருக்கிறவங்க யமகண்டத்துக்கு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் ஒரு பாதிப்பும் வராது. லக்கணம் ராகு சாரம் வாங்கியிருந்தேன்னா ராகு காலம் அவரை வந்து ஒன்றும் பண்ணாது. அதே மாதிரி விசக்கடின்னு சொல்லக்கூடிய பாம்பு கடி, பூராங்கடி, தேலுக்கடி இது எதுவுமே வந்து லக்கணம் ராகுசாரம் வாங்கினோம்னா கடிக்காது, கிட்ட வராது. இது நம்ம இனம்னு சொல்லிட்டு அது தானாக ஒதுங்கி போயிடும். கடித்தாலும் விஷம் வந்து அதுக்கு தான் ஏறும், இவருக்கு ஏறாது. அதே மாதிரி கேதுனுடைய லக்கணம் கேது சாரம் வாங்கியிருந்தாலும் இவர் உடம்புல விஷம் இருக்குது, மருத்துவ குணங்கள் இவர்கிட்ட இருக்குது. அப்போ லக்கணம் கேது சாரம் வாங்கும்போது இவர் மருத்துவ குணம் உண்டு. இவர் கையில் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா நோய் சீக்கிரமாக குணமாயிடும். அதே மாதிரி இந்த மந்திர தந்திரங்கள் சொல்கிறது, ஜபிக்கிறது, தெய்வீக சம்மந்தப்பட்டது இதிலெல்லாம் ஈடுபாடு இவருக்கு இருக்கும். அவருக்கு வந்து லௌதிக சம்மந்தப்பட்டதில் ஈடுபாடு இருக்கும். அப்படிங்கிறது இந்த நம்ம இடத்துல எடுத்துக்கணும். அதே மாதிரி லக்கணம் வந்து சூரியன் சாரம் வாங்கியிருந்ததுன்னா அவருக்கு கால் மேலே கால் போட்டு கித்தாப்பாக தான் இருப்பார். மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையை காட்டி அவரை வளைக்க முடியாது. அவருக்கு ஈகை மனப்பான்மை இருக்கும். அதே மாதிரி அவருக்கும் 1, 5, 9 சூரியனுடைய சாரம் இருக்கிறதுனால தெய்வ நம்பிக்கை, தெய்வ பற்று இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருது, இது மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் அவருக்கு இருந்துட்டு போகணும்னு சொல்லணும். லக்கணம் சந்திரசாரம் வாங்கியிருந்ததுன்னா சந்திரன் வந்து ஒரு ஓடுகாலி கிரகம். அப்போ எப்படி சந்திரன் எப்படி 27 நாளில் இந்த 360 டிகிரி சுற்றுதோ அது மாதிரி இந்த லக்கணங்கிறது உயிரை இழுத்துக்கிட்டு 27 டிகிரிக்கு போயிட்டு வரும். அப்போ லக்கணம் சந்திரசாரம் வாங்கியிருந்தால் சந்திரன் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், குழந்தை குட்டைங்களோட சேர்ந்து விளையாடக்கூடியவர், அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்வார். அதே மாதிரி அவருக்கு குளிக்க போனார்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது மாதிரி நம்ம அந்த லக்கண சந்திரசாரத்துக்கு சொல்லிடலாம். செவ்வாய் சாரம் வாங்கினா வேகம் இருக்குது, விவேகம் இருக்காது, முரட்டுத்தனம் அதிகமாக இருக்குது. கீழே விழுந்து ஏந்திரிச்சு ஒரு உடலில் வந்து ஒரு பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். கீழே வந்து விழுந்து ஏந்திரிச்சு ஒரு இடர்பாடுகளை ஏற்படுத்தி கொள்வார். 1, 5, 9 குறையினுடைய சாரமாக இருந்தால் விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிட்டு நிறைய பரிசுகள் வாங்குவார். லக்கணம் செவ்வாய் சாரம் வாங்கியிருந்தால் கட்டாயமாக வெட்டு காயம் தழும்புகள் இருக்கும், வேகம் இருக்கும், விவேகம் இருக்காது, முரட்டுத்தனத்தை வந்து கையை விட்டு அவர் வாழ்க்கையில் பாஸ். லக்கணம் புதன் சாரம் வாங்கியிருந்தனா நோயாளியாக இருக்கணும், வட்டி கட்டணும், கடன் வாங்கணும், ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும். இது நாளும் அவர் வாழ்நாள் ஃபுல்லாக அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சமயோசித புத்தி இருக்குது, குறுக்கு புத்தி இருக்குது, குறுக்கு சிந்தனை இருக்குது. படிக்காத பண்ணையார், அவர் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. படித்தவன் கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போடுறதுக்குள்ள இவர் படிக்காதவர் டக்குனு கணக்கு போட்டுருவார். எங்கள் ஊரில் அந்த காலத்தில் நெல் அடிக்க போகும்போது 20 மூட்டை நெல் ஆச்சுன்னா கூலி பிரிப்பாங்க, ஒரு மூட்டைக்கு 3 வல்லன்னு. அப்போ வந்து 22.5 மூட்டைக்கு எவ்வளோன்னா இவர் பேனா எடுத்து போட்டுருக்கலாம், அவர் போட்டு சொல்லிவிட்டு ஆளுக்குள்ளக்குன்னு பிரிச்சுக்காம்பார். இதெல்லாம் வந்து புதனுடைய ஒரு கணித புலமை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி லக்கணம் குருசாரம் வாங்கியிருந்ததுன்னா ஜாதகர் வந்து வெள்ளையும் சொல்லையுமா இருப்பார், ஊருக்கு தான் உழைச்சிக்கிட்டு இருப்பார், குடும்பத்துக்கு உழைக்க மாட்டார். 4 பேர் அவர் வணங்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆடை ஆபரணங்கள் நாகரிகமாக பப்ளிக்கு வந்து வெளிச்சமாக தெரியும் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அதுக்கடுத்து லக்கணம் வந்து சுக்கரனுடைய பவர் வாங்கினா அடிக்கடி சென்ட் போட்டுக்காவர், மேக்கப் போட்டுக்காவர், தானும் நீட்டாக இருப்பார், தான் குழந்தையும் நீட்டாக வச்சுருப்பார், தான் வீட்டையும் நீட்டாக வச்சுருப்பார், வண்டி வாகனம் எல்லாம் சுற்றி தொடச்சி நல்லா பரிசுத்தமாக வச்சுருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அதே மாதிரி சுக்கரன் சொன்னாவே நமக்கு வந்து நம்ம துணிமணிலாம் போடுறது ஒரு அயன் பண்ணி நல்லா நீட்டாக போட்டு கூட்டக்கூடிய அமைப்புகள் கொடுத்துட்டு போகும். அதே மாதிரி சனியினுடைய சாரம்னா எறும்பு மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி ஏண்டா நடக்கிற அப்படின்னு சொல்லி 4 பேர்த்திட்டு திட்டு வாங்கணும்.
சனியினுடைய ஆதிக்கம் நம்ம உடம்பு உள்வாங்கி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ சனினா நேர்மையாக இருப்பார், உண்மையாக இருப்பார், அடுத்தவனுக்கு நியாயம் சொல்லுவார். ஆனால் தான் வந்து எதையுமே கொஞ்சம் மெதுவாக தான் இருப்பார், ஸ்டார்டிங் ட்ரபிள் உள்ளவர் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். உடம்புல கட்டாயமாக ஒரு ஊனம் அவங்களுக்கு இருக்கும், அடுத்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஊனம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்புறம் ராகு சாரத்துக்கு சொல்லிட்டேன், கேது சாரத்துக்கு சொல்லியாச்சா. இப்போ வந்து ஜாதகம்னா என்ன அப்படின்னுங்கிறது நம்ம தெரியணும். ஐயா ஒரு நிமிஷம் பேனா கொடுங்க. இல்லை அப்படியே இருக்கு, நாங்களும் அங்கே போகல. இப்போ வந்து லக்கணம், இந்த லக்கணத்தை வந்து ஒரு ஆள் தூக்கிட்டு போய் தானே ஆகணும். இந்த லக்கணங்கிறது ஒரு மனுஷன். இப்போ இந்த லக்கணம் ஒரு சாரத்தில் இருக்கணும், அதெல்லாம் நினைக்காதீங்க. லக்கணம் வந்து ஏதோ ஒரு சாரத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு சாரம் சொல்லு பாப்பா, என்ன சாரம்? சரி, அவங்க சொல்ல தெரியல. இப்போ லக்கணம் வந்து சுக்கர சாரம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லக்கணத்தை தூக்கிட்டு, இந்த லக்கணங்கிறது ஒரு மனுஷனாக போட்டேன். இவன் தூக்கிட்டு போகிறவன் யாருன்னா சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து பலமாக இருந்தால் தான் இவனை தூக்கிட்டு போய் கரை சேர்ப்பான். இந்த சுக்கரன் வந்து பலம் இல்லைன்னா அவனை கீழே போட்டுருவான். இப்போ மேச லக்கணத்துக்கு லக்கணம் வந்து சுக்கரசாரம் வாங்கியிருக்கு. சுக்கரன் 6ல் இருந்தால் எப்படி இருப்பார்? நேசகதியில் இருக்கிறாரு. அவரையே தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவர் எங்கே போய் இன்னொரு ஆளை போய் தூக்கிட்டு போகிறாரு. அப்போ இவரை தூக்கிட்டு போக சொல்லி கட்டளை. என்ன பண்ணுவார்? தூக்கிட்டு போவார், அங்கே கீழே போடுவார், அப்புறம் தூக்கிட்டு போவார், கீழே போடுவார். 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க, அவமானப்படணும், கேவலப்படணும், சங்கடப்படணும், கடன் கொடுத்தா திருப்பி வராது, ஜாமீன் கையெழுத்து போட்டால் மாட்டிக்கணும். இது மாதிரி தொல்லைகள் இவருக்கு நிரம்ப இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். மேச லக்கணத்துக்கு மட்டும் இல்லை, எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணம் நின்ற நட்சத்திராதிபதி நேசம் அடைஞ்சிட்டார்னா அவமானப்படணும், கேவலப்படணும், கொடுத்த காசு திருப்பி வராது, ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, இன்சூரன்ஸ் போடக்கூடாது. களத்தில் வந்து காசு கொடுத்தனா நெட்டி போட்டு பணம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு கிடையவே கிடையாது. பயந்தாங்கொல்லின்னு சொல்லி பேர். சரியா? இப்போ இந்த ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். இப்போ 4ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்ற அம்மாவை தூக்கிட்டு போகிற ஆள் எப்படி இருப்பார்? பலகீனமாக இருப்பார், கீழே போட்டுவார். அப்போ அம்மா கேவலப்படணும், அசிங்கப்படணும், அவமானப்படணும். 9ஆம் பாவகாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நேசம் பெற்றால் அப்பா அவனுடைய நிலைமைகளும் அதே தான். இதே மாதிரி 12 பாவகத்துக்கு என்ன கேள்வி கேட்குறாங்களோ ஒரே இதில் அடிச்சு விட்டலாம். இதுதான் என்னுடைய வகுப்பில் கிளாஸ் நடத்துறது. வர 23ஆம் தேதி அன்னைக்கு கரூரில் இந்த வகுப்பு நடக்குது. சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுக்கிறது எப்படி, ப்ளஸ் வந்து காலப்புருஷ தத்துவத்துக்கு வந்து விளக்கங்கள் ரெண்டுமே வந்து 23ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை கரூரில் கிளாஸ் இருக்குது. கட்டணம் 1600 ரூபா. சென்னையில் வந்து அடுத்த மாதம் 13ஆம் தேதி டி நகரில் நடக்குது. அங்கே 2000 ரூபா கட்டணம். விருப்பம் உள்ளவங்க தாராளமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முன்கூட்டியே சொன்னால் தான் டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுக்காக வேண்டி முன்கூட்டியே சொல்கிறேன். இப்போ இது புரியுதுங்களா? இப்போ வந்து லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் சுக்கிரன். இப்போ ராசியில் வந்து ஆட்சி பெற்று நவம்சத்தில் வந்து நட்பு உச்சமாக பெற்றிருந்தார்னா, இப்போ நடிகர் பிரபு எடுத்துக்கலாம். ஆரம்ப காலத்தில் அப்பானுடைய காசு வலுவாக இருந்ததா? திருப்பி அவரும் 170 படம் நடித்து நல்லா இருந்தாரா? இப்போவும் நல்லா இருக்கிறாரா? இப்போ எப்போவுமே நல்லா இருக்கிறாருன்னா ராசியிலேயே நின்ற நட்சத்திராதிபதி நல்லா இருக்கணும், நவம்சத்துலேயும் நல்லா இருந்தால் வாழ்நாள் ஃபுல்லாக அவ்வளோ ஜம்முன்னு இருக்கலாம்னு சொல்லி அர்த்தம். லக்கணத்தில் வந்து உச்சம் பெற்று ராசியில் வந்து நேசம் பெற்றுடுச்சுன்னா இன்னொரு நடிகர் இருக்கிறார், 45 படமாக 50 படம் நடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு படம் கூட இல்லாமல் இருக்கிறார். அவர் படம் வரும்போது பெரிய பெரிய நடிகருடைய படம்லாம் இல்லைங்க, 2 வாரம் போட்டு அப்புறமேல ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவருடைய நிலைமை அப்படி போய் இன்றைக்கி இப்படி போயிடுச்சு. அந்த நடிகர் பேரை சொன்னால் ப்ளஸ் சொன்னால் ஏற்றுக்கவங்க, மைனஸ் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன். திருப்பி ராசியிலே வந்து கெட்டு நவம்சத்துலையும் கெட்டு போச்சுன்னா கடைசி கால வரலையுமே அவங்களுடைய வாழ்க்கை வந்து பிரகாசிக்காது. அவங்க இருந்தும் ஒன்று இல்லாத ஒன்று, ஈயாத புலர்ந்துருன்னு அது மாதிரி அவருக்கு நிலைமைகள் ஆகிடும். அப்போ இந்த சப்ஜெக்டெல்லாம் வந்து எப்படின்னா 12 லக்கணம் வந்து வரிசையாக போட்டுருவேன், சாரங்களை வரிசையாக போட்டுருவேன். இதுக்கு 108, அதுக்கு வந்து 208, மொத்தமாக 308 பாயிண்ட் சொதன்னு ஊர்னா சொல்லியாக படம் எடுக்கலாம். அப்படிங்கிற வகுப்பு இந்த படத்துடன் போட்டு விளக்கமாக கொடுப்பேன். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்த தம்பி முருகேஷ் ஐயாவுக்கும், தலைவருக்கும், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி, இவ்வளோ நேரம் பொறுமையுடன் காத்து கேட்ட உங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 32 04 0002